பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமளி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. கல்லாலின் புடை அமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி, வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோம். ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. ஞானாசிரிய பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஈர்த்து எளியேனை ஆட்கொண்டருளிய அருள் தரும் அங்கையர்கண்ணித்தாயாருடனாகிய அருள்மிகு செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து இச்சிறியேனை இச்செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி கருணை செய்து வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை உள்ளம் உரை உடலாலே வணங்கி மகிழ்ந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்குடைய திருவடிகளையும் எளியேன் மனம் வாக்கு காயத்தினாலே பணிந்து வணங்கி திருவாவடுதுறை ஆதீன நேர்முக பயிற்சி மையத்தின் சைவ திருமுறை பன்னிசை பயிற்சி வகுப்பின் விரிவுரை அமர்விலே அக்டோபர் மாத பாடத்திட்டம் வரை நாம் சிந்தித்து நிறைவு செய்திருக்கின்றோம். 11ஆம் திருமுறை என்ற அளவில் நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்தோம். தொடர்ந்து இந்த நவம்பர் மாத பாடத்திட்டம் உடைய 12ஆம் திருமுறை திருத்தொண்டர் புராணம் என்ற அந்த 12ஆம் திருமுறை நூலிலிருந்து எம்பிரான் குலச்சிறை நாயனாருடைய திருவரலாறு 11 திருப்பாடல்கள் நமக்கு பாடப்பகுதியிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை இந்த வகுப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். பெருமானுடைய திருவருள் கருணையினால் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் பெரிய புராணம் 12ஆம் திருமுறையாக அமையப்பெற்றிருக்கக்கூடிய நூல் என்பது நாம் அறிந்த ஒன்று. இதை சேக்கிழார் பெருமான் அருளி செய்தார். இது 12ஆம் நூற்றாண்டில் அருளிய நூல் என்பது நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. இந்த பெரிய புராணம் நூலுக்கு கூத்தப்பெருமானே அடியெடுத்து கொடுத்திருக்கின்றார் என்றது நமக்கு நாம் அறிந்த ஒன்றுதான். இந்த சேக்கிழார் பெருமான் அவருடைய இயற்பெயர் அருண்மொழித்தேவன் என்று சொல்லக்கூடிய திருநாமம் அவருக்கு. குன்றைப்பதியில் அவதாரம் செய்தவர். உலகெல்லாம் என்று தில்லை கூத்தப்பெருமான் அடியெடுத்து கொடுக்க தொடங்கிய அந்த நூல் தான் பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய நூல். இந்த பெரிய புராணத்தை ஏன் சொன்னார் அப்படின்னா, இவர் அருண்மொழித்தேவனாக அனபாய சோழ சக்கரவர்த்தியினுடைய அமைச்சரவையில் முதலமைச்சராக இருந்தவர் அருண்மொழித்தேவர்.
எப்படி மணிவாசக பெருமான் முதலமைச்சராக இருந்தாரோ அதுபோல சேக்கிழார் பெருமானும் அனபாய சோழரிடத்தில் முதலமைச்சராக இருந்தவர். அப்படி அமைச்சு பணியில் இருக்கும் பொழுது மன்னன் சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லக்கூடியவற்றிலே நாட்டம் செலுத்தினான். அதில் இந்த உலகத்தில் சிற்றின்பம் தரக்கூடிய அந்த நூலை நாடி கற்று அதை படித்து அதுதான் இன்பம் என்று நினைத்திருந்தான். சேக்கிழார் பெருமான் அருண்மொழி தேவராகி அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு மன்னன் எவ்வளி நிற்கின்றானோ அப்படிதான் அந்த மக்களும் அந்த நாட்டினுடைய மக்களும் இருப்பார்கள். அதனால் அந்த மன்னனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைந்தார். உடனே மன்னன்கிட்ட சொல்கிறார், இது சிற்றின்பத்தை தரக்கூடிய நூல். இப்போ சிற்றின்பம்னா பேரின்பம்னு ஒன்று இருக்குதா? அது என்ன அப்படின்னா இறைவனை நினைந்து அவனை அடைவது தான் பேரின்பம். இப்படி யாரெல்லாம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய அந்த வரலாற்று சுருக்கத்தை முதலமைச்சராக இருந்த நிலையில் அனபாய சோழருக்கு சொல்கிறார் நம்ம சேக்கிழார் பெருமான். அதை கேட்ட உடனே மன்னனுக்கு ஒரு உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி. ஓ, இப்படியெல்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்து தொண்டு செய்து இறைவனுக்கு அன்பு செலுத்தி அந்த அன்பின் காரணமாக சிவபெருமானையே அடைந்திருக்கிறார்கள் தொண்டர்கள் அப்படிங்கிற திருத்தொண்டருடைய உண்மை வரலாறுகளை இந்த உலக உயிர்கள் கேட்டு உய்வு பெற வேண்டும் என்று அனபாய சோழ சக்கரவர்த்தி நினைக்கிறார். தான் மட்டும் கேட்டால் போதாது, எல்லா உயிர்களும் இந்த உலகமே உய்வு பெற வேண்டும் என்றால் இந்த திருத்தொண்டர்களுடைய வரலாற்றை உண்மை வரலாற்றை கேட்க வேண்டும். அப்போது முதலமைச்சரை பார்த்து சொன்னார், தொண்டர்களுடைய வரலாற்றை நீங்கள் விரித்து கொடுங்க, நூலாக செய்ய வேண்டும்னார். உடனே சேக்கிழார் பெருமான் தில்லைக்கூத்த பெருமானை நினைந்து அவர்கிட்ட விண்ணப்பித்தார். உடனே தில்லைக்கூத்த பெருமான் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க தொடங்க. இதுதான் பெரிய புராணம். இந்த புராணத்துக்கு திருத்தொண்டர் புராணம் என்பது தான் பெயர். சேக்கிழார் பெருமான் நூலில் சொல்லும் பொழுது திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு தான் சொல்கிறார். இந்த திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு அந்த நூலுடைய சிறப்பு நம்ம ஒரு நாள் பேசணும், அவ்வளவு சிறப்புடையது. தொண்டர், திருத்தொண்டர். இப்போ தொண்டர்னா யார், தொண்டுனா என்ன, தொண்டர்னா யார், திருத்தொண்டர்னா யார்? இப்படி தொண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து செய்வதற்கு பேர் தொண்டு, இடைவிடாது செய்வதற்கு பேர் தொண்டு. அப்படி தொண்டு செய்யக்கூடியவர்கள் தொண்டர்கள். யாருக்கு செய்கிறாங்க? எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு. இன்னொன்று அவனையே அடைந்து நிற்கின்ற அவனையே பெற்ற அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு. இந்த இரு நிலைகளில் தொண்டு செய்திருக்கிறார். அவர்களை பற்றிய உண்மை வரலாறு தான் இந்த நூலில் சொல்லப்படுகிறது. அப்படி இந்த திருத்தொண்டர்களுடைய உண்மை வரலாற்றை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் என்னங்க அப்படின்னா, நாம் இந்த திருத்தொண்டர் புராணத்தை, இந்த திருத்தொண்டர் புராணம்னு இந்த நூலினுடைய திருப்பெயரை சொன்னாலே பொங்கிய இருள் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஆணவ மலத்தை சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். இந்த ஆணவ மலம் உயிர்களை வெறுப்புக்கு ஆட்படுத்தி வினையை சேர்க்க வச்சு மீண்டும் பிறவிக்கு வரக்கூடிய நிலைக்கு நம்முடைய அறிவை மயக்கி நிற்பது ஆணவ மலம். அதான் பொங்கிய இருள்னர். அப்படிப்பட்ட அந்த ஆணவ மலத்தினுடைய வலிமை கெடுவதற்கு இந்த திருத்தொண்டர் புராணம்தான் நூல், அதுக்கு பயன் தரக்கூடிய நூல் என்று சேக்கிழார் பெருமானே திருத்தொண்டர் புராணத்தில் அருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட நூல் இந்த திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டருடைய வரலாற்றை, உண்மை வரலாற்றை கேட்கும் பொழுது உயிர்கள் நாமும் இறைவனுக்கு ஏதாவது ஒரு நிலையில் தொண்டு செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனை வரும். அப்படி வரும் பொழுது நாம் இறைவனுக்கு அடிமை என்ற அடிமை பண்பு நமக்கு வரும். அடிமை பண்பு வரும் பொழுது நம்ம ஆணவ மனத்தினுடைய வலிமையானது தேய்ந்து கொண்டே இருக்கும். அதான் இந்த நூலினுடைய சிறப்பு.
இந்த நூலை சேக்கிழார் பெருமான் தில்லைக்கூத்தர் அடியெடுக்கு கொடுக்க தொடங்கி இருந்தாலும் அவர் இந்த நூலை செய்வதற்கு வழிநூலாக எடுத்துக்கொண்டது திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பி ஆரூரர் இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடிய இந்த திருத்தொண்ட தொகையை வழிநூலாக எடுத்துக்கொண்டார். திருத்தொண்டர் புராணத்துக்கு வழிநூல் என்பது திருத்தொண்ட தொகை. அதன் பிறகு நம்பியாண்டார் நம்பிகள் 11ஆம் திருமுறையில் நம்பி ஆரூரர் ஒரு அடியில் நாயன்மார்களை புகழ்ந்திருக்கிறார். ஒன்று அடியில் ஒரு நாயன்மாரை புகழ்ந்தார். ஒரே அடியில் 2 பேர் அல்லது 3 பேரையெல்லாம் புகழ்ந்திருக்கிறார். இப்படி அந்த திருத்தொண்ட தொகையில் அவர்கள் பெயர் தெரியும், அவர்கள் தலம் தெரியும், அவ்வளோதான். ஒரு சில நாயன்மார்களுக்கு அவர்களுடைய தொண்டு தெரியும். அதுதான் அந்த திருத்தொண்ட தொகையில் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த திருத்தொண்ட தொகையை வைத்து நம்பியாண்டார் நம்பிகள் ராஜராஜ சோழன் திருமுறைகளை கண்டெடுக்க பொல்லாப்பிள்ளையாரனுடைய அருளை பெற்ற நம்பியாண்டார் நம்பிகளை வந்து பார்க்கிறார். அப்படி திருமுறைகள் இருக்கும் இடத்தை பொல்லாப்பிள்ளையாரிட்ட கேட்டு அருள வேண்டும் என்று ராஜராஜ சோழன் விண்ணப்பிக்கிறார். அப்போ அந்த திருமுறை கண்ட புராணத்தில் நம்முடைய உமாபதி சிவனார் இதை விரிவாக அருளி இருக்கிறார். அப்படி விநாயக பெருமான்கிட்ட கேட்கும் பொழுது திருமுறைகளுடைய பெருமையையும் தொண்டர்களுடைய பெருமையையும் அறிவிக்க வேண்டும் என்று வேண்டினார். அப்ப திருமுறை இருந்த இடத்தையும் சொன்னாரு. நம்பியாண்டார் நம்பிக்கு தொண்டர்களுடைய அருள் வரலாற்றை சொல்லக்கூடிய கருணையையும் விநாயக பெருமான் அருளினார். அப்படி அருளிய நிலையில் நம்பியாண்டார் நம்பிகள் பாடியது திருத்தொண்டர் திரு அந்தாதி எனும் பிரபந்த வகை சார்ந்த நூல் 11ஆம் திருமுறையில் அமைய பெற்றிருக்கிறது. அதில் ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒரு பாடல் அருளுகின்றார் நம்பியாண்டார் நம்பிகள். அதில் அவங்களுடைய தலம், அவங்க என்ன தொண்டு செய்தார்கள், அவங்க தொண்டினுடைய உரைப்பு, இதெல்லாம் கொஞ்சம் விரிவாக சொன்னார். இப்போ இந்த திருத்தொண்ட தொகை வழிநூலாகவும் திருத்தொண்டர் திருவந்தாதியை வகை நூலாகவும் சேக்கிழார் பெருமான் வைத்து கொண்டு விரிநூலாக கொடுத்தது தான் திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் சொல்கிறப்போ வழிநூல் திருத்தொண்ட தொகை, வகை நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி, விரிநூல் திருத்தொண்டர் புராணம். அப்படி அருமையான இந்த விரிநூல் என்று சொல்லக்கூடிய நூல் தான் விரிவாக கொடுத்திருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணம். இது பெரிய புராணம் என்று வழக்கில் நாம் சொல்கிறோம். பெரிய புராணம்னா என்ன? புராணம் அப்படின்னா தொன்மை, பழமை அப்படின்னு சொல்லலாம். பெரிய புராணம் அப்படின்னா என்னங்க பெரிய புராணம்? பாட்டு நிறையா இருக்கிறதுனால பெரிய புராணமா, இல்லை புத்தகம் பெருசாக இருக்கிறதுனால பெரிய புராணமா அப்படின்னா அது இல்லை. செயற்கரிய செயலை செய்த பெரியவர்களை பற்றிய வரலாறு, அதுதான் இந்த நூலினுடைய பெயருக்குரிய காரணம். பெரியவர்கள் நாங்கள் யார் பெரியவங்க? செயற்கரிய செயலை செய்ததனால அவர்கள் பெரியவர்கள். செயற்கரிய செயல்னால் என்ன அப்படின்னா, நாம் நினைப்பு மாத்திரத்தில் கூட நினைப்பதற்கு அரிய செயல், அதை அவர்கள் எளிதாக செயல்பாட்டில் செய்து காட்டியிருக்கிறார். நம்ம நாயன்மார்களை பார்த்தோம்னா கண்ணப்பர், சிறு தொண்டர், திருநீலகண்டத்து குயவனார், இயற்பகை நாயனார், இப்படி அவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. குங்குளி கலைய நாயனார் நினச்சி பாருங்கள். இப்போ ஒரு தாலியை கொடுக்குறப்போ அரிசி நெல் வாங்கிட்டு வர சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவர் குங்குளியும் வாங்கிட்டு போகிறார். இயற்பகை நாயனார் மனைவியை கேட்குறார், வந்தவர் அடியவர் கொடுக்குறார். சிறு தொண்டர்கிட்ட வந்து பிள்ளைக்கறி கேட்குறார். இதுபோல் நாயன்மார்களுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது அவங்க செஞ்சதெல்லாம் செயற்கு அரிய செயல். ஒவ்வொருத்தரும் செயற்கரிய செயல் தான். இவங்க மட்டும் இல்லை, அறிவாள் தாய நாயனார் தனக்கே உணவில்லை என்றாலும் இறைவனுக்கு செந்நெல் அரிசியை படைப்பேன், செந்நெல்லை அரிசி நான் உண்ணமாட்டேன் என்று நின்றவர். மூட்டை மூட்டையாக செந்நெல் இருந்தும் அது தனக்காக அவர் எடுத்துக்கொள்ளலை, இறைவனுக்காக படைத்தார். யாருக்கு தெரியும்? இப்படி ஒவ்வொரு நாயன்மாரும் அவரவருடைய செயலில் செயற்கரிய செய்தவர்கள். அதனால் செயற்கரிய செயல்
செய்த தீரனே ஓலம்னு இறைவனே வந்து கூப்பிட்டது ஏற்பகை நாயனார் புராணத்தில் சேக்கிழார் பாடுறார். அப்படி பெரியவர்களை பற்றிய அந்த உண்மை வரலாறு தான் பெரிய புராணம். இதான் அந்த நூலினுடைய அந்த இது. அதை நம்ம இன்னும் விரிவாக சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இந்த திருத்தொண்டர் புராணத்தில் திருத்தொண்ட தொகையில் நம்பி ஆரூரர் அருளிய அந்த நாயன்மார்களை அதே வரிசையில் சேக்கிழார் பெருமான் அவர்களுடைய உண்மை வரலாற்றை விரித்து சொல்கிறார். அப்படி சொல்வதற்கு முன்னே ஒரு புராணம் அப்படின்னு பெரிய ஒரு மாக்கதை அப்படின்னார். இதுக்கு ஒரு நாயகன் வேண்டும். ஏன்னா இது ஒரு காப்பியம் இல்லையா, நாயகன். அதுக்கு நம்பி ஆரூரர் தான் இந்த பெரிய புராணத்துக்கு நாயகன். இப்படி 11 பாடல்கள் திருத்தொண்ட தொகை, 11 சருக்கம். இதுக்கு முன்ன நாயன்மாருடைய வரலாற்றை தொடங்குவதற்கு முன்ன திருமலை சருக்கம் என்ற ஒரு பகுதி உண்டு. நிறைவில் வெள்ளானை சருக்கம் என்ற ஒரு பகுதி உண்டு. இது ரெண்டு கைலாயத்தில். திருமலை சருக்கம் என்பது கைலாயத்தில் தொடங்குறார். வெள்ளானை சருக்கம் என்பது கைலாயத்துக்கு சென்று நம்பியாரூரர் சேர்வதை சொல்வது. கைலாயத்தில் தொடங்கி திருக்கைலாயத்திலே நிறைவு பெற்றது அப்படிங்கிற ஒரு பெருமையுடையது இந்த நூல். திருக்கைலாயத்தில் தொடங்கி திருக்கைலாயத்திலே நிறைவு பெறக்கூடிய நூல் பெரிய புராணம். நீங்கள் அந்த புராணத்தை படிக்கிறப்ப தெரியும். திருமலை சிறப்பில் திருமலை சருக்கத்திலேருந்து ஆரம்பிப்பார். அங்கிருந்து தான் அந்த நூலை தொடங்கக்கூடிய நிலையில் நாயன்மார்களுடைய வரலாற்றை, அவங்க பெருமையை, அவர்களை பாடுவதற்காக நம்பி ஆரூரர் சென்றவர் இப்போ வராரு அப்படிங்கிறத காட்டுவார். முதல்ல நாம் தொழும் தன்மையன் அப்படின்னு ஓமனி முனிவர் சொல்கிறார். ஒரு மண்ணுலகத்திலிருந்து ஒரு சோதி திருக்கையிலை நோக்கி வருகிறது. அந்த சோதியை பார்த்து யாரையுமே, சிவபெருமானை தவிர யாரையும் தொழாதவர் உபமணி முனிவர். உபமணி முனிவர் யார் அப்படின்னா, சிறு பிராயத்தில் பாலுக்கு அழுதார். இறைவன் அவருக்கு பார்க்கடலையே கொடுத்தார். அவ்வளவு அருமைப்பாடுடையவர் உபமணி முனிவர். அவர் சிவபெருமானை தவிர யாரையும் தொழ மாட்டார். திருமாலுக்கு தீக்கை செய்து வைத்தவர் ஓமனி முனிவர் அப்படின்னு பெரிய புராணத்தில் சொல்றார் சேக்கிழார். அப்படிப்பட்டவர் சிவபெருமானை தவிர யாரையும் தொழாதவர். வர்ற ஒரு சோதி தொழுகிறார். சீடர்கள்லாம் கேட்குறாங்க. அப்பதான் சொல்றாரு, நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையன் அப்படின்னார். அங்கிருந்து தான் தொடங்குது. அவரை பற்றி சீடர்கள் கேட்குறாங்க. அவர் இவர் தாங்க அவர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எதுக்கு கீழே போனார் இதெல்லாம் சொல்லி அதன் பிறகு தடுத்தாட்கொண்ட புராணம் சொல்லிட்டு அப்புறம் தான் நமக்கு 2வது சருக்கத்திலிருந்து தான் நம்முடைய நாயன்மாருடைய வரலாற்றை சொல்லுகிறார். இதில் நமக்கு பாடத்திட்டத்தில் குலச்சிறை நாயனாருடைய வரலாறு பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 11 பாட்டு. திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகத்துக்கு 11 பாட்டு. திருஞான சம்பந்த பெருமானையே குருநாதராக கொண்டு வாழ்ந்தவர் குலச்சிறையார். அவருக்கு புராணத்துக்கு 11 பாட்டு. திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகத்தில் நாயன்மார்களை வைத்து பாடியிருக்கிறார், போற்றியிருக்கிறார். அந்த வகையில் திருஞான சம்பந்த பெருமான் பதிகத்தில் இடம்பெற்ற ஒரே பதிகத்தில் 2 பெருமக்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். திரு ஆலவாய் தலத்துக்கு வரும் பொழுது, ஆலவாய் வந்து விட்டதா, எங்கே ஆலவாய் தலம்னு கேட்கும் பொழுது, இதோ ஆலவாய் தெரிகின்றது என்று அடியவர்கள் சொல்ல, திரு ஆலவாயை பார்த்த மாத்திரத்தில் எல்லையிலிருந்து பாடிய பதிகம் புறநீர்மை பண்ணில் அமைந்த மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை என்ற பதிகம். இந்த பதிகத்தில் முதல் பாடல்ல மங்கையர்க்கரசியாரையும் 2வது பாடல்ல குலச்சிறையாரையும் 2, 4, 6, 8, 10 5 பாடல்ல குலச்சிறை நாயனாருடைய அருமைப்பாட்டை ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். அதை வைத்து கொண்டு சேக்கிழார் பெருமான் 11 பாட்டு சொல்றார். குலச்சிறை நாயனார் பாண்டி நாட்டில் மணமேற்குடி என்ற தலத்தில் தோன்றியவர். பிறந்தவர் இல்லை, தோன்றியவர். அருளாளர்களை சொல்லும் பொழுது பிறந்தார்கள்னு சொல்ல மாட்டாங்க, தோன்றினார்கள், அவதரித்தார்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க
தோன்றியவர். அரசனால் பெருநம்பி என்று ஒரு பட்டம் சூட்டப்பட்ட பெருமைக்குரியவர். பெருநம்பி என்பது அரசனால் சிறப்பிப்பதற்காக குலச்சிறை நாயனாரை சிறப்பு செய்ய அரசன் கொடுத்த பட்டம் தான் பெருநம்பி. நம்பி ஆரூரர் பாடும் பொழுது திருத்தொண்ட தொகையில் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு பாடுறார். அதனால் பெருநம்பி. இவர் திருநீரு, சிவசாதனங்கள், ஏனைய திருநீரு, உருத்திராக்கம், சடைமுடி, கீழ் கோவணம், இதெல்லாம் சாதனங்கள். அந்த சிவசாதனங்களை உடையவராகவும் திரு ஐந்தெழுத்தினை ஓதும் நாவணக்கத்தை உடையவர். நா அணங்கு இயல்பாம் அஞ்செழுத்து ஓதி அப்படின்னு திருஞான சம்பந்தர் குலச்சிறை நாயனாரை பதிகத்தில் போற்றுகிறார். அதில் நாவணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பழக்கம். அஞ்செழுத்தை நாவில் அஞ்செழுத்து சொல்றத மறவாதவர். அப்படி சிவசாதனங்களையும் அஞ்செழுத்தை சொல்லக்கூடிய அடியார்களையும் திருநீறு பூசி இருக்கக்கூடிய அடியவர்களை திருவடிகளை நாளும் பரவுபவர். சேக்கிழார் காட்டுறப்போ அடியவர்களை நாளும் பரவுபவர் குலச்சிறையார். அடியவர் யாரு? திருநீறு சிவசாதனங்களை கொண்டிருப்பவர்கள், ஐந்தெழுத்தை நாவணக்கத்தினால் ஓதுபவர்கள். நாவணக்கத்தினால் ஓதக்கூடிய அடியவர்களை நாளும் வழிபாடு செய்பவர் குலச்சிறை நாயனார். நம்முடைய நமச்சிவாய பதிகத்தில் கூட சொல்லுவார். நம்முடைய நமச்சிவாய பதிகத்தில் சொல்லும் பொழுது கூட நாம் அஞ்செழுத்து சொல்ல முடியலினாலும் உள்ளன்போடு அஞ்செழுத்தை சொல்லக்கூட அடியவர்கள் கூட இருந்தால் போதும். யமன் தூதரும் அஞ்சுவர் இன்சொலால் நயம் வந்து ஓதவல்லாதமை நன்னினால், நயம் வந்து ஓதவல்லாதமை நன்னினால் யமன் தூதரும் அஞ்சுவர் இன்சொலால். இனிய உள்ளத்தோடு அஞ்செழுத்தை ஓதக்கூடிய அடியவர்கள்ட்ட நன்னினா அவங்க கூட போய் இருந்தா போதும், யமன் தூதுவர் கூட நம்ம கிட்ட வரமாட்டாங்கன்னு சொல்றார். அப்படிப்பட்ட அடியவர்களை நாளும் பரவிபவர், போற்றுபவர். பாண்டிய மன்னன் அமைச்சர்களுள் முதன்மையான அமைச்சர் குலச்சிறையார். பாருங்க, மணிவாசகரும் முதன்மையான அமைச்சர், சேக்கிழார் பெருமானும் முதன்மையான அமைச்சர், குலச்சிறை நாயனாரும் முதன்மையான அமைச்சர். பாண்டிமாதேவி என்று சொல்லக்கூடிய மங்கையர்க்கரசியாருடைய திருத்தொண்டுக்கு துணை புரிந்த தொண்டர். இதெல்லாம் விட அவரை பதிகத்தில் ஏன் வைத்து ஞானசம்பந்தர் போற்றினார் அப்படின்னா இந்த காரணம்தான். மங்கையர்க்கரசியாருடைய திருத்தொண்டுக்கு துணை புரிந்த தொண்டர், மெய்த்தொண்டர், அது பதிகத்தில் சொல்ல போறார். அப்படிப்பட்டவர் குலச்சிறை நாயனார். அவருடைய வரலாறு 11 பாடல்களாக சேக்கிழார் பெருமான் விரித்து கொடுத்திருக்கிறார். பன்னு தொல் புகழ் பக்கம் 38. பன்னு தொல் புகழ் பாண்டி நன்னாட்டிடை சென்னலார் வயல் தீங்கரும்பின் அயல் துண்ணு பூகப் புறம்பனை சூழ்ந்தது மண்ணு வன்மையினார் மணமேற்குடி. சேக்கிழார் பெருமானுடைய அவருடைய நடை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புராணத்தை தொடங்குறப்ப மட்டும் நாட்டு சிறப்பு நகர சிறப்பு சொல்றது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாயனாரை சொல்லும் பொழுதும் அதை சொல்லுவார். இங்கே அந்த வகையில் சொல்றாரு. குலச்சிறை நாயனார் அவர் சொல்றதுக்கு முன்ன அவர் எந்த தளத்தில் தோன்றினார், எந்த நாடு? பாண்டிய நாடு, பாண்டி நன்னாடு. இந்த பாண்டிய நாடுன்னு சொல்லல, பாண்டி நன்னாடு. தொல் புகழ் உடையது, தொன்மையான புகழை உடையது. இன்னைக்கு மட்டும் இல்லை, தொன்று தொட்டு புகழை உடையது பாண்டி நன்னாடு. ஏன் நன்னாடுனார்னா, சிவபெருமானுடைய நாடு பாண்டி நாடு. திருவாசகத்தில் மணிவாசகர் சொல்றார், தென்பாண்டி நாடே தெளி. அதனால இது நன்னாடு.
இப்ப இறைவன் தொன்மையானவன், அதனால அவனுடைய நாடு பாண்டி நாடு. இந்த நாடும் தொன்மையான புகழை உடையது. பண்ணு தொல்புகழ்னார். அது என்னங்க பண்ணு தொல்புகழ்? பண்ணுதல் அப்படின்னா பெரியோர்களால் நூல்களில் எடுத்து சொல்லப்பட்ட தொன்மையான புகழை உடைய பாண்டி நன்னாட்டிடை. அந்த நாட்டில் செந்நெல் ஆர்வயல், ஆர்னா நிறைந்த, செந்நெல் நிறைந்திருக்கக்கூடிய வயல். நெல் ரகத்தில் சிறப்புக்குரியது செந்நெல். அந்த செந்நெல் விளைந்து நிறைந்திருக்கக்கூடிய வயல்வெளிகள், செந்நெல் விளைந்திருக்கக்கூடிய வயல்வெளிகள் நிறைந்திருக்கக்கூடியது செந்நெலார் வயல். வயல்ல மட்டும் செந்நெல் நிறைஞ்சிருக்கல, செந்நெல் நிறைஞ்சிருக்கக்கூடிய வயல் எங்க பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கு. அது சிறப்பு வகைக்குரிய நெல்லை சொன்னார். ரெண்டாவது தீங்கரும்பின், இந்த நெல்லுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தீங்கரும்பு, கரும்பினுடைய அந்த சுவை சொன்னார், சுவைத்திறத்தை சொன்னார். கரும்புன்னு சொல்ல, நெல் கரும்பு கமுகுன்னு சொல்லல, செந்நெல் சிறப்புக்குரிய நெல். தீங்கரும்பு சுவைத்திறம் மிக்க தீங்கரும்பு, ஏதோ விளைஞ்சிச்சிங்க அப்படின்னு சொல்லல, சுவைத்திறமுடைய கரும்பு விளைந்து கிடக்கிற வயல். நெல்லுக்கும் அடுத்து கரும்பு, இது அயல். அதுக்கு பக்கத்தில் துண்ணு பூக புறம்பனை, துண்ணுதல்னா செறிந்திருத்தல், அப்படியே பூகம் என்று சொல்லக்கூடியது, அப்படியே செறிந்திருக்கக்கூடிய அந்த நிலை. புறம்பனை நகர்ப்புறம், புறம்பனைனா இன்னைக்கு நம்ம புறநகர் அப்படின்னு சொல்லுவோம். அது நகரத்துக்கு வெளியில், அப்படி நகரத்தை விட்டு வெளிப்புறமாக அந்த நகரத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பயிர்கள் விளைந்து நிற்கின்றன. பாக்கு, கரும்பு, நெல், இப்படி எல்லாமே விளைந்து நிற்கக்கூடிய வளமுடையது, சூழ்ந்து இருக்கின்றது. அப்படி நகரத்தையே சூழ்ந்தது எது? தீங்கரும்பும் செந்நெல்லும் பூகம் என்று சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த அருமையான வளமுடைய நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊர் சொன்னாரு மணமேற்குடி. மண்ணு வன்மையினார் மணமேற்குடி. மண்ணுதல் அப்படின்னா நிலை பெற்றிருத்தல் என்று சொல்லுது. பூகம்னா கமுகுன்னு சொல்லக்கூடிய பயிர் பாக்கு, பாக்கு, நெல், கரும்பு, செறிந்து இருக்கக்கூடிய பாக்கு மரம், அருமையான சுவைத்திறமுடைய கரும்பு, சிறப்பு வகையான செந்நெல் விளைந்து அந்த நகர் முழுக்க என்ன பண்ணியிருக்குதுங்க? சூழ்ந்து இருக்கிறது. அப்படி வன்மையின் ஆர் மணமேற்குடி. வன்மைனா வளப்பம், வளம் அல்லது வல்லன்மை. அப்படி வளப்பம் ஆர், ஆர் தான் நிறை, வளப்பம் நிறைந்த மணமேற்குடி. இன்னொரு அர்த்தம், மணமேற்குடியில் வன்மையினார், மண்ணு வன்மையினார், அந்த மணமேற்குடியில் நிலை பெற்றிருக்கக்கூடிய வளப்பத்தின் மிக்கவர் அப்படின்னு ஒரு சொல். வன்மையினார்னு சேர்த்தி படிச்சா நாம் ஆர் விகுதி கொடுத்து சொல்றோம்ல, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். அதுபோல வன்மையினார் அப்படின்னா வளப்பத்தை உடைய குலச்சிறையார்னு ஒரு பொருள். ஆனால் மணமேற்குடியின், ஆனால் இந்த இடத்துல ரெண்டாவது பாட்டில் குலச்சிறையார்னு சொல்லிடுறதுனால இந்த பாடலில் வன்மையினார் என்பதற்கு வன்மையின் ஆர், வளப்பம் நிறைந்த மணமேற்குடி என்ற தலம் அப்படின்னு ஊரை காமிச்சிட்டார். நாட்டை சொல்லிட்டாரு, நகரத்தை சொல்லிட்டார். அப்பதிக்கு முதல்வர் மணமேற்குடி, அப்பதிக்கு முதல்வர் வன் தொண்டர் தாம் ஒப்பரும் பெருநம்பி என்று ஓதிய செப்பரும் சீர்குலச்சிறையார். வன் தொண்டர் தாம் ஒப்பரும் பெருநம்பி என்றோதிய செப்பரும் சீர்குலச்சிறையார். திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வழாதவர். குலச்சிறை நாயனார சொல்றார் சேக்கிழார் பெருமான். அப்பதிக்கு முதல்வர், எந்த பதிக்கு? மணமேற்குடி என்ற பதினா ஊர். அப்பதிக்கு முதல்வர்
முதல்வர் திண்மை வளாதவர். இந்த பாட்டில் சொல்றார் சேக்கிழார். ஏன் முதல்வர்னு சொல்றாருன்னா திருத்தொண்டில் வளாதவர், அதனால இவர் முதல்வர். திருத்தொண்டில் வளாதவர், அதனால முதல்வர். நீங்க பாண்டிய மன்னன் ஏங்க முதலமைச்சராக வச்சிருந்தார் இவரை? வேற என்ன நிறைய இருக்கும். இப்போ நாம் ஒரு பணிக்கு போகணுன்னாவே நமக்கு என்ன வேணுங்க? தகுதி வேணும், திறமை வேணும், இதெல்லாம் பார்க்கணும். பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க? எடுப்பான். இப்போ இந்த அமைச்சர்கள்லேயே முதன்மையான அமைச்சர் இவர். சேக்கிழார் மகனே சொல்லிட்டாரு, அடியவர்களை நாளும் பரவக்கூடியவர். இங்கே சொல்றார் திருத்தொண்டில் வழாதவர். அப்பதிக்கு முதல்வர். முதல்வர்னா நிலையில் உயர்ந்த தன்மை. என்ன நிலைங்கிறத பின்னால பாட்டில் சொல்ல போறார். நிலையில் உயர்ந்த தன்மை உடையவர் முதல்வர் அப்படின்னா. வன் தொண்டர் தான். வன் தொண்டர் அப்படின்னா யாருங்க? நம்பி ஆரூரர். மற்ற நீ வன்மைகள் பேசியதனால் வன் தொண்டன் என்பதோர் வாழ்வு பெற்றாய் அப்படின்னு சிவபெருமானே சொன்னார். சிவபெருமான் நம்பி ஆரூரருக்கு கொடுத்த தீக்கா நாமம்னு சொல்லலாம். வன் தொண்டர். வன் தொண்டர். அந்த வன் தொண்டராகிய நம்பி ஆரூரர் தாம் அவரே ஒப்பரும் பெருநம்பி என்று ஓதினார். திருத்தொண்ட தொகையில பெருநம்பி குலச்சிறை அப்படின்னு ஓதி இருக்கிறார். ஒப்பரும் பெருநம்பி. அதுங்க ஒப்பரும் பெருநம்பி. அப்படி இவரோட ஒப்பிட்டு பார்ப்பதற்கு யாரும் கிடையாது. அவ்வளவு அருமைப்பாடு உடையவர் பெருநம்பி. அரசனால் பட்டம் சூட்டப்பட்டவர். பெருநம்பி என்று வன் தொண்டர் தாம் ஓதிய செப்பரும் சீர் குலச்சிறையார். அவருடைய சீர், சிறப்பு, புகழ் அல்லது பெருமை இதையெல்லாம் சொல்ல முடியாது. செப்ப அரும் சீர் உடையவர். செப்பனா சொல்றதுக்கு அரிய பெருமையுடையவர். நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு பெருமையுடையவர். என்ன பெருமை? தென்னன் உய்ய வேண்டும். பாண்டி நாடும் அல்ல, தென்னன் நன்னாடு. ஏனைய நாடுகளும் சைவ சமயத்தை சார்ந்து திருநீற்று ஒளி பெருகி அந்த திருநீற்று ஒளியினாலே அமன் இருள் நீங்க வேண்டும் என்று மங்கையர்க்கரசியார் செய்த திருத்தொண்டுக்கு துணை நின்ற மெய்த்தொண்டர். அதனால அவருடைய அருமை பெருமையை சொல்ல முடியாது, சொல்ல அரியது. அப்படிப்பட்டவர் குலச்சிறையார். குலச்சிறையார் அப்படின்னா என்ன பொருள்? குலம் அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும். சிறையார், சிறை அப்படின்னா காப்பது, குலத்தை காப்பவர். குலச்சிறையார்னா என்ன அர்த்தம்? குலத்தை காப்பவர். எந்த குலத்தை காப்பவர்? ஆமா, ஒன்றே குலம் அப்படிங்கிறமே. இந்த குலச்சிறையார் குலம் காப்பவர். திண்மை வைப்பினால், தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த திறத்தினால், திண்மையினால், திடத்தினால் திருத்தொண்டில் வளாதவர். அந்த திண்மை என்பது என்னதுங்க? மனதினாலும் அறிவினாலும் செயலினாலும், மதியினாலும் திறமுடையவர், மன உறுதியினாலும் திறமுடையவர், செய்யக்கூடிய செயல்பாட்டிலும் திறமுடையவர். மூன்று நிலைகளிலும் திறம், அதான் திட்பம், திண்மை. அப்படிப்பட்ட திண்மையினால் திருத்தொண்டில் வழாமல் நின்றார். அவர் திருத்தொண்டில் வழாமல் நின்றதற்கு காரணம் திண்மை வைப்பு, மனதில் உறுதி, மதியில் அறிவில் தெளிவு, அதனால் செயலில் உறுதி. இப்போ மூன்று நிலைகளும் திண்மை. அதனால் தான் செய்யக்கூடிய தொண்டில் வழாமல் நின்றார். இப்போ நமக்கு ஒரு வேலை
செஞ்சிட்டு இருக்கிற வேலையை விட சில வேலைகள் சேருது, இல்லை ப்ரமோஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க, பதவி உயர்வு. பதவி உயர்வு வந்துச்சுன்னு வைங்க, பணி நிறையா வந்துருச்சு, நிறைய பேர்த்த பார்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். முதல்ல நாம் என்ன பண்ணுவோம், பரவாயில்லைங்க பூசை கொஞ்ச நேரம் குறைச்சிக்கலாம், தினம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன பண்ணுவோம், வாரம் ஒரு நாள் போய்க்கலாங்க, நேரம் இல்லை. அப்படி நிற்கிறப்ப பாருங்கள், இவர் முதலமைச்சர், இவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும். இங்கே முதலமைச்சர்னா யாருன்னு தெரியுங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனையும் தெரிந்து வைத்து அரசனுக்கு சொல்லக்கூடியவர் முதலமைச்சர். அரசன் போய் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை, முதலமைச்சர் தான் எதாக இருந்தாலும் கேட்பார் மன்னன். அப்போ அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன நினச்சி பாருங்க, அவர் எவ்வளவு பணிப்பளு இருக்கும், எவ்வளவு வேலை இருக்கும்னு நினச்சி பார்க்கும். அப்படிப்பட்டவர் தொண்டில் வளாதவர்னு சேக்கிலார் காமிக்கிறார். குலச்சிறையார்னு சொல்ற பாட்டிலேயே சொல்லிட்டாரு, தொண்டில் வளாதவர். இப்படிங்க அவரால் முடிஞ்சதுன்னா அதுதான் திட்பம், திண்மை வைப்பு. மனதில் அடியவர்களை பரவுதலும் போற்றுதலும் அவர் உள்ளத்தில் ஒரு திடமாக கொண்டிருந்தார். நம்ம அறியாமை மயக்கம் செய்ய செய்ய என்ன பண்ணிடுவோம், வேலை இருக்குதுங்க, எனக்கு வேலை இருந்ததுங்க அப்படின்னு தான் நம்ம அறிவு நிற்கும். நம்ம அறிவு இங்கே வர அங்கே போகும், பார்க்கலாங்க, அப்படியா பார்க்கலாங்க, திருமுறை வகுப்பு நடக்குது வந்து சேருங்களா, பார்க்கலாங்க, எனக்கு வேலை இருக்குதுங்க, ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படிம்போம். இப்படி நம்ம அறிவு அப்படி தான் நிற்கும். ஆனால் இங்கே ஒரு முதலமைச்சராக இருக்குபவர் குலச்சிறையார் தொண்டில் வளாமல் நிற்கிறார் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். சரிங்க, என்னங்க தொண்டு செஞ்சார் அவர், தொண்டில் வளாதவர்னு காட்டிட்டார். முதல்ல காட்டுறப்பே அவர் யாருன்னு காட்டிட்டாரு, நீங்கள் பெருநம்பின்னு நம்பியாரூரால் போற்றப்பட்ட குலச்சிறையார் திருத்தொண்டில் வளாதவர் என்று தான் சேக்கிழார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார். குலச்சிறை நாயனாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார். எப்படி பண்ணுறாருங்க, முதலமைச்சர் பாண்டிய மன்னனிடத்தில் பட்டம் பெற்றவர்னா சொல்கிறார், இல்லை திருத்தொண்டில் வளாதவர், அவருடைய பெருமை அதுதான். என்னங்க தொண்டு செஞ்சார் அவர் சொல்கிறார் பாருங்க ஒவ்வொன்றா. அந்த திண்மை அப்படிங்கிற சொல்லுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறார். என்ன திண்மை வைப்பு, காரணம் கண்ணுதற்கு அன்பர் என்னவே வாரமாயி மகிழ்ந்து அவர்தாள் மிசை ஆறும் அன்பொடு விழுந்து அஞ்சலி முகிழ்த்து ஈர நன்மொழி எய்த இசைத்துள்ளார். அவர் என்ன செஞ்சாரு, இசைத்துள்ளார். இசைத்துளார், இசைதல்னா கூடுதல்னு அர்த்தம். தன்னுடைய மனம் வாக்கு காயத்தை எதற்காக வச்சிருக்கிறார், வைப்பு. வைப்பு மாடென்று மாணிக்கத்து ஒளி என்று மனத்திடை அப்படின்னார். இப்போ நமக்கெல்லாம் வைப்பு வைப்புங்கிறவன் என்ன வைப்பு, எத்தனை கிராம் தங்கம் இருக்குது, எவ்வளோ நிலம் இருக்குது, எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது, என்ன ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் நம்முடைய இன்றைக்கெல்லாம் பாயிண்ட் வந்துருச்சு, என்ன ரேட்டு நம்மளுது. நம்ம வைப்புன்னு சொல்கிறத என்ன பண்ணுறோம், அதுதான் சொல்கிறோம் வைப்பு. ஆனால் இங்கே இவருக்கு என்ன வைப்பு அப்படின்னா, தன்னுடைய மனம் வாக்கு காயம் என்ற 3 கரணங்களையும் அடியவர்களை போற்றி பரவுவதற்காக வைத்த திண்மையுடையவர். அததான் சேக்கிழார் அந்த பாட்டில் சொல்றாரு, காரணம் கண்ணுதற்கு அன்பர் என்னவே வாரமாகி. ஏங்க அடியாரை பார்த்த உடனே இவருக்கு அன்பு வருது, அடியவரை பார்த்த உடனே இவருக்கு அன்பு வருதான். வாரமாகி மகிழ்ந்து, வாரம்னா அன்பு, வாரம்னா அன்பு.
அன்பு கொண்டு மகிழ்பவர். அன்பர் அப்படின்ட்டா உள்ளத்தில் மகிழ்பவர். காரணம் கண்ணுதற்கு அன்பர். கண்ணுதற்கு அன்பர். காரணம் கண்ணுதற்கு அன்பர். அதனால் வாரமாகி மகிழ்ந்து. மகிழ்ந்தவர் அப்படிங்கிறத மகிழ்ந்து அவர் அப்படின்னு பிரிச்சுக்கணும். இந்த காரணம் அப்படின்னு சொல்றார். என்னங்க காரணம்? அவர் வணங்குறதுக்கு காரணமா? அவரை வணங்குறதுக்கு காரணம் அவர் சிவனடியார்னு சொல்லணும்னு அவசியமே இல்லையே. அதுக்கு சேக்கிலார் ஒரு பாட்டில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தொண்டில் வளாதவர்னு சொல்லியாச்சு. நம்பியாரூர் ஏற்கனவே பாடிட்டார். இப்போ இவர் குலச்சிறையார் ஏங்க வணங்குறாரு அப்படின்னா அவர் சிவபெருமானுக்கு அடியாருங்கிற காரணத்தினால வணங்கினாரு அப்படின்னு சொல்லல இந்த பாட்டு. காரணம் எதுக்கு? இவர் போற்றுவதற்கு என்ன காரணம்? சிவனடியார் காரணம். சிவனடியார் தாங்க காரணம். ஏன் சிவனடியாரை போற்றணும் அப்படின்னா சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு காரணமானவர் அப்படிங்கிறதுனால அவரை போற்றுகிறார். சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு காரணமானவர், ஆதலால் என்னவே வாரமாகி, அதனால் அன்பு வருது. இவங்களை வணங்கனா சிவபெருமான அருளை பெறலாம். அடியவர்களை வணங்கனா, ஆமாங்க, நீங்க நாயன்மார்களை வணங்கினால், நாயன்மார்களுடைய குருபூசையை ஏற்று போற்றினால், குருபூசைக்கு போய் நாயன்மார் திருவடிகளை அன்போடு வணங்கனாவே சிவபெருமான் திருவருளை எளிதாக பெறலாம். அகில காரணர் தாம். சேக்கிழார் பெருமான் திருக்கூட்டச் சிறப்பிலே சொல்றார். அகில காரணர் தாழ் பணிபவர் தாம் அகிலலோகமும் ஆளற்குரியவர். இந்த திருக்காவணம், திரு ஆரூர்ல திருக்காவணம் இருக்குது இல்லையா? கிழக்கு வாசல்ல போன உடனே முதல்ல வலது பக்கம் இருக்கக்கூடிய காவணம் திருக்காவணம். அங்க இருக்கிற அடியவர்களை கண்டு வழிபடுவதற்கு தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் குவிந்து நிற்கிறார்கள்னு சேக்கிழார் பெருமான் சொல்றார். நீங்க திருக்கூட்ட சிறப்பை படிச்சீங்கன்னா தெரியும். பரந்த 1000 பார்க்கடல் போல்வது அதனிடைம்பர். எங்க ஒரு பார்க்கடல் இல்ல, பரந்த 1000 பார்க்கடல். பார்க்கடல் இருக்கிறது திருமால். 1000 பார்க்கடல் போல இருக்குதுங்க திருக்காவணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தனை பேரும் தேவர்கள் எல்லாம் இங்க நிக்கிறாங்க திருக்காவணத்துக்கு முன்னால. எதுக்கு? சிவபெருமான் அடியவர்களை பணிவதற்கு. ஏன்? அவங்கள பணிந்து அவங்க திருவடியை வணங்கினாத்தான் அகில லோகத்தையும் ஆளக்கூடிய அருள் சிவபெருமான் நமக்கு தருவார்னு அவங்களாம் இங்க நிக்கிறாங்க. சைவ உலகத்துல எத்தனை பேர் நாம நாயன்மார்கிட்ட போய் நிக்கிறோம்? திருத்தொண்டர் புராணம் அதை தான் சொல்லுதுங்க. கடந்த ஆண்டு இங்க 11ஆம் ஆண்டு நாங்கள் நாயன்மார் விழா செஞ்சப்போ நம்ம ஞானாசிரியர் ஒரு அருளரை வழங்கினார். அப்போ ஒன்று சொன்னார், நீங்கள் சிவபெருமான் அருளை அவங்ககிட்ட விண்ணப்பித்து அவன் அருளை பெறுவதை காட்டிலும் நாயன்மார்கிட்ட விண்ணப்பம் வைங்க, உடனே அந்த விண்ணப்பம் நிறைவேறும். அப்படி இல்லைன்னா என்னை கேளுங்கன்ட்டு போனார். 11ஆம் வருஷம். இப்போ போன வாரம் 12வது வருஷம், 2 வாரத்துக்கு முன்னே. அப்போ ஒரு அன்பர் நான் பேசணுங்க அப்படின்னார். ஏங்க அப்படின்னா, இல்லை நான் முக்கியமாக பேசணும், ஒரு 2 நிமிஷம் எனக்கு கொடுங்க அப்படின்னார். அவர் சரி பேசுங்க அப்படின்னு அவர் பேசுகிறாரு. போன வருஷம் ஐயா சொல்லிட்டு போனார், உங்களுக்கு என்ன இருந்தாலும் என்ன விண்ணப்பமாக இருந்தாலும் நாயன்மார் அடியார்கள்ட்ட வைங்க, விரைவில் உங்களுக்கு அந்த விண்ணப்பம் நிறைவேற்றி சிவபெருமான் அருள் செய்வான்னு சொன்னார். அவர் எல்லா இடத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர், அறிமுகம் உள்ளவர். எங்கே அப்படின்னா காவல்துறையில் கமிஷனர் வரலும், அரசியல்வாதிங்க வட்டத்தில் எல்லாமே அவருக்கு அறிமுகம் உண்டு. நாங்கள்லாம் அவரை கூட்டிகிட்டு தான் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போவோம், பத்திரிக்கை வைக்க, பந்தோபஸ்து கேட்கலாம், அவரை கூட்டிகிட்டு தான் போவோம். அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாத ஆளுங்களில் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச இடம், ஆனாலும் எனக்கு ஆகாத காரியம் ஒன்று நடக்காமல் ரொம்ப நாள் இருந்துச்சு, ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஐயா சொன்ன உடனே நான் போய்
நாயன்மார் மண்டபத்தில் அடியார்கள்ட்ட விண்ணப்ப வச்சுட்டு போனேன். அது எப்படி நடந்ததுன்னே தெரியல, அது நிறைவேறிடுச்சு. நான் தனியாக நாயன்மாருக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு விழா செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஆண்டு விழாவில். இது நிதர்சனமான உண்மைங்க. இது பெரிய புராணத்தில் சேக்கிலார் சொன்னதோடு மட்டும் இல்லை, இன்றைக்கும் நடக்கக்கூடியது. இது நாங்கள் அனுபவிச்சது. நாயன்மார்களிடத்தில் அவங்க திருவடியை வணங்கினீங்கன்னா, நீங்கள் சிவபெருமானுக்கு பூசை பண்ணுங்க, வணங்குங்க, அது உங்கள் பிரியம். ஆனால் அடியவர்களை வணங்கினா சிவபெருமானை வணங்கி பெறக்கூடிய அருளை காட்டில் இங்கே வேகமாக கிடைக்கும் அப்படின்னு வாழ்ந்திருக்கிறார்கள். பெருமநிலை குறும்பர், அப்பூதியடிகள், இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். அவங்கெல்லாம் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு அப்படின்னே சொல்லிட்டு இருந்தார். தன் திருநாவுக்கரசு என்ற ஒரு மந்திரம், அஞ்செழுத்து மந்திரமா, முத்தி கொடுத்துருச்சு அவருக்கு. பெருமநிலை குறும்பர் நம்பி ஆரூர் தான் வழிபடு தெய்வமாக அகப்பூசையில் அவரையே நினைச்சார். சுவாதிக்கு நாளைக்கு அவர் போறாருன்னா முன்னாலேயே அவர் கிளம்பிட்டார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ காரணம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சிவபெருமான் அருளை பெறுவதற்கு காரணமானவர் அன்பர். கண்ணுதற்கு அன்பரே கண்ணுதல் பெருமானுடைய அருளை பெறுவதற்கு காரணமாவார் என்பதால் வாரமாகி அன்பு வருது. மகிழ்ந்து, மகிழ்ச்சி, அன்பு இருந்தா மகிழ்ச்சி. அன்பு ஆகி மகிழ்ந்து அன்பர் அவர்த்தால் மிசை, அவர் திருவடி மீது, திருவடி மிசை ஆறும் அன்போடு வீழ்ந்து, உள்ளத்தில் நிறைந்து அன்போடு திருவடியில் வீழ்வார். வணங்கிறது இல்லை, திருவடியில் வீழ்ந்து அதுக்கப்புறம் எழுந்து அஞ்சலி முகிழ்த்து. அஞ்சலி முகிழ்த்தல்னா என்ன அர்த்தம்? கையை ரெண்டு இப்படி முகிழ் மொட்டு. அஞ்சலி அப்படின்னா ரெண்டு கையும் மொட்டு மாதிரி தலைக்கு மேலே குவிச்சு நிற்பார். முதல்ல அடியாருடைய திருவடியில் விழுந்து அப்புறம் எழுந்து நின்று தன் இரு கரங்களையும் சிரமிசை சென்னிமிசை தலைமையில கூப்பி அப்படியே வணங்கி நிற்பவர். அதுக்கப்புறம் ஈர நன்மொழி எய்த, ஈர நன்மொழி பண்புடைய பயனுடைய மொழியை பேசுவார். இப்போ அடியார் ஒரு அடியவரை சந்திக்கும் பொழுது என்ன பேசணுங்க? பண்புடைய பயனுடைய மொழி பேசணும். இது பெரிய புராணத்தில் திருமுருகநாயனாருடைய மடத்தில் அடியவர்கள்லாம் ஒன்று சேர்ந்திருந்தாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், சிறுத்தொண்டர், திருநீலநக்க நாயனார், இத்தனை பேர் இருந்தாங்களாம். அங்கே என்னங்க அவங்க பேசிட்டாங்க? சேக்கிலார் சொல்றார், இன்னைக்கு விலைவாசி என்னாச்சு தெரியுமா? எப்படி பொழப்ப நடத்துறது? தங்கம் என்ன விலைக்கு விற்க தெரியுமா? இதையா பேசினாங்க? என்ன பேசினாங்க? உடன் உறைவின் பயன் பெற்றார், அந்த உடன் சேர்ந்த பயனை பெற்றார்கள். ஏன்? செழும் பதிக செழும் தமிழின் திறம் போற்றினார்கள். சாமி நீங்க பாண்டிங்க பாருங்க பதிகம், அடாடாடா அந்த வாசி தீரவே காசு நல்குவீர், சாமி கருணை எப்படி கொட்டினாரு பார்த்தீங்களா அப்படின்னு. நான் திருவாரூருக்கு போனேன் பாருங்க, அங்க அப்படியே அந்த வசந்த உற்சவம் நடந்துச்சு பாருங்க அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்றாரு, திருஞான சம்பந்தர் சொல்றாரு. அவர் இதெல்லாம் கேட்டதனால் இறைவன் புகழை பேசி பேசி உடன் உறைந்த பயனை பெற்றார்கள். நாம் உடன் உறையக்கூடிய பயனை பெறாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இறைவனையும் அடியார்களை தவிர்த்து மற்றதெல்லாம் பேசணும். நீங்கள்ல என்ன மாதிரியா உடன் உறைவின் பயனை பெறாம நிக்கிறேன். எப்படி? அடியவர் ஒரு 2 பேர் சந்திச்சா என்ன பேசணுங்க? சிவசிவா எங்கே போனீங்க நேற்று? கார்த்திகை சோமவாரம் முதல் வாரம் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். காலை கடம்பர், மதிய சொக்கர், மாலை ஈங்கோய் மலை இப்படி பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஆனால் காலையிலேயே கிளம்பி போனோம். இங்கே பாருங்கள் என்ன அப்படி 108 சங்கபிஷேகம் ஒரு கோயிலில் நடக்குது. கார்த்திகை ஒன்றுங்கிறதுனால ரத்தனகிரீஸ்வரர் ஐயர் மலை மேலே வைரகிரிடம் வச்சு ஜொலிக்கிறாரு. அப்படியா? அடுத்த வாரம் நானும் போகணுங்க.
இது அப்பர் சாமி சொன்ன உடனே ஞானசம்பந்தர் என்ன பண்ணாரா, இங்கே இருங்க நான் போயிட்டு வந்தாருன்னு கிளம்பிட்டார் திருவாரூருக்கு. அப்படி சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னா அதான் அடியவர்கள் உடன் உறைவினுடைய பயன். அப்ப என்ன பண்ணுவார், இருங்க நானும் அடுத்த வாரம் போவேன் அப்படின்னு அவர் சொல்லணும். அந்த மாதிரி சொல்லணும். இதுதான் பெரிய புராணம் சொல்லுது. அவதான் இங்க ஈர நன்மொழி, பண்புடைய நல்ல மொழி. நீங்க வந்து பெருவாழ்வு வாங்க திருச்சிற்றம்பலம், நீங்க அமுது செய்யணும், என்ன சாப்பிட அப்படின்னு அப்படியே பண்போடும் பயன் தரக்கூடிய மொழிகளையும் பண்போடு சொன்னாரு, பயன் தரக்கூடிய மொழியை சொன்னாரு. பயன் தராததை பேசி பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பேசுறதுக்கு. அடியாரும் சந்திக்கிறப்ப பயனுள்ள மொழிகளை பேசணும். இறைவன் சொல்ற, ஞானசம்பந்தர் சொல்றார், பரசுவது நம்பெருமான் கழல்கள் என்றார், பழுது அணையாது. நான் வாயை திறந்தா சிவபெருமான புகழ தான் பேசுவேன்னு சொல்றவங்க கிட்ட பழுதே கிடையாது. எந்த குறையும் எந்த தீமையும் பாவமும் வந்து சேரவே சேராது அப்படின்ட்டார். அப்படிப்பட்ட ஈர நன்மொழி எய்த இசைத்துள்ளார். இதெல்லாம் அவர் உள்ளத்தில் கூடியிருக்க அந்த நிலையில் வாழ்ந்து வருகிறார். அப்படி வாழ்றார். குறியில் 4 குலத்தினராயினும் நெறியின் அக்குலம் நீங்கினர் ஆயினும் அறிவு சங்கரர்க்கு அன்பர் எனப் பெறில் செறிவுறப் பணிந்து ஏத்திய செய்கையார். நீங்க அருமையான பாட்டு. குலம் 4, குலம் நிறைய இருக்கு, அதை 4ஆக வைத்தார். அதில் 4 அடங்கிடலாம். முதல்ல அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர். இந்த 4 குலத்தில் எல்லாமே அடங்கிடும். அதான் குலத்தில் 4, குறியில் 4 குலத்தினர். குறியினர் அது என்னங்க குறி? குறினா வினை விளைவாகிய குறி. இப்ப என்ன மட்டும் ஏங்க இந்த குலத்தில் சாமி பிறக்க வச்சாரு? அவனை பார்க்க முடியாம இருக்கிறார். யாருங்க? திருநாளை போவார். என்ன நினைச்சாரு? நான் செஞ்ச வினைப்பயன், இங்க வந்து பிறந்துட்டேன், பெருமானை போய் பார்க்க முடியாது கோயிலுக்குள்ள, நாளை போவேன். ஆனாலும் தெரியுது, எதுல? மனது சொல்லுது கோயிலுக்குள்ள நீ போக முடியாது, நிற்கிறார். ஆனா அறிவு சொல்லுது போலாம். சரி நாளை போவேன். இங்கே திருநாளை போவார் நாயனார் புராணத்தில் சேக்கிலார் மனசும் அறிவும் என்ன அப்படிங்கிறத விரிவாக சொல்லியிருப்பார். நாமெல்லாம் மனசை கேட்டு வேலை செய்கிற ஆளுங்க. மனசை கேட்டு, மனம்ங்கிறது இறைவன் கொடுத்த கருவிகரணங்கள், அந்த கரணத்தில் ஒன்று கழட்டி விட வேண்டியது. நாம் அதெல்லாம் என்ன பண்ணணும்? கடந்து போகணும். அது பாசப்பொருள். தனு கரண புவன போகம் என்று சொல்லக்கூடியதில் கரணங்கள் அப்படிங்கிறதுல மனம் வருது. மனம், புத்தி, சித்தம். ஆமாம், அதில் மனம் அதை சொல்கிறது தான் கேட்குறோம். அறிவு என்ன சொல்லும்? சரியானது சொல்லும். ஏன்? அறிவுக்கு அறிவு பொருளாக இறைவன் இருப்பதனால அறிவு என்ன பண்ணும்? சொல்லும். ஆனால் அவன் கிடக்கிறான். மனசு என்ன பண்ணும்? அவன் கிடக்கிறான், விடு, நான் சொல்றது கேளு அப்படின்னு வந்து நிற்கும். இந்த பாட்டை தான் சொல்லுது, அறிவு சங்கரர்க்கு அன்பர் என பிரி. மனசு சங்கரர்க்கு அன்பர்னு சொல்லல. குறி, இப்ப குலம் அப்படின்னு சொன்னாரு, அதுக்கு முன்ன குறின்னு சொன்னாரு. குறினா வினை விளைவாகிய குறி. அது என்னங்க வினை விளைவு? பல பிறவிகளில் பல வழியினால், பல வழியிலும் பல பிறவியினால் இன்றியமையாமல் கூடி பற்றுவது இந்த குலம். நம்மளை இறைவன் உடம்ப கொடுக்குறான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். சரி, மானிட பிறவி கொடுத்தலாம் இவனுக்கு அப்படின்னு முடிவு பண்றாருன்னு வைங்க. சரி, மனுஷனா பிறக்க வைக்கணும் மட்டுமா தீர்மானிக்கிறார்? இல்லை, எந்த நாட்டில் பிறக்கணும்,
எந்த மாநிலத்தில் பிறக்கணும், எந்த மாவட்டத்தில் பிறக்கணும், அதில் எந்த ஊர், எந்த கிராமம், எந்த தெருவு, அதில் என்ன குலத்தில் என்ன பெற்றோருக்கு பிறக்கணும், இதெல்லாம் தீர்மானிக்கின்றான் இறைவன். அப்போ சிவபெருமான் ஏங்க தீர்மானிக்கிற ஆள்? அவர் தான் கருணை வடிவானவர்னு சொல்கிறோமே. எல்லாத்தையும் ஒரே மாதிரி அரசராக படைச்சிருந்தா அவருக்கு ஏங்க ஓர வஞ்சனை? சிவபெருமானுக்கு எல்லாத்தையும் நல்லா படைச்சிருக்கலாமே. எல்லாரையுமே பிரதமர், கவர்னர், முதலமைச்சர்னு ஆக்கியிருக்கலாம்ல அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லும் பொழுது இறைவன் ஒரு குயவன் மண்பாண்டம் செய்யும் பொழுது மண் முதற்காரணம், அதற்குரிய சக்கரம் களி என்பது துணை காரணம், படைக்கக்கூடிய அந்த குயவன் நிமித்த காரணம்னு சொல்லும் சைவ சித்தாந்தம். இப்போ இறைவன் அப்படிதான் நிமித்த காரணம், அவன் பாட்டுக்கு படைக்கல. துணை காரணம் என்னது? நான் செஞ்சு வச்சிருக்கிற வினை. முதற்காரணம் மாயை, மாயிலிருந்து படைக்கிறான். படைக்கும் பொழுது துணை காரணமான வினை, நல்வினை தீவினை, அந்த வினை பயன் அடிப்படையில் நான் எந்த குலத்தில் பிறக்கணும். அப்போ நான் இந்த பிறந்ததற்கு யார் காரணம்? என் வினை. யாரை நொந்துக்கணும்? நான் செஞ்ச வினையை தான் நொந்துக்கணும். அதான் குறியில் 4 குலத்தினர். அதுக்கு என்னங்க அப்புறம் விமோசனமே இல்லையா? உண்டு சலமிலன், சங்கரன், சலமிலன். சிவபெருமான்ட்ட எந்த குறையும் கிடையாதுங்க. அவனுக்கு இவங்க வேணும் இவங்க வேணாம் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருமே ஒன்று தான். புல், பூடு, புழு, மரம், பல்விருகம், எல்லாமே ஒன்று தான். அவனுக்கு உயிர் தான். எல்லா உயிர்களும் அவனுக்கு அடிமை. சார்ந்தவர்கல்லால் நலமிலன். அப்படி இந்த மண்ணில் பிறக்கிற உயிர்கள் அவனை சார்ந்து நின்று விட்டால் அவன் நலத்தை செய்வான். சார்ந்து நிக்கலினா நலம் செய்ய மாட்டான். நலம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? நான் கேட்ட மாதிரி எனக்கு வீடு வாசல் கொடுத்துட்டாருங்க, நான் கேட்ட மாதிரி எனக்கு மனைவி அமைச்சிருச்சு, எனக்கு குழந்தைங்க கிடைச்சது, நான் பதவி கிடைச்சது, வருமானம், அதுதான் நான் நலம் நினைக்கிறேன். அந்த நலத்தை சொல்லவே இல்லை. அது எல்லாருக்கும் கிடைக்கும். எப்படி? அவங்கவுங்க செஞ்ச வினை பயனால் கிடைக்கும். நல்வினை செஞ்சிருந்தா இன்பத்தை அனுபவிக்கிறோம், தீவினை செஞ்சிருந்தா பாவம். அதுக்கு சிவபெருமான் தேவையில்லை, அது இயல்பா நமக்கு கொடுத்தது. இந்த இடத்துல சொல்ற நலம் என்பது மணிவாசர் சொல்றார், கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம். அந்த நலத்தை சார்ந்தவர்கல்லால் தரமாட்டான். குலமிலராகினும் குலத்திற்கு ஏற்பதோர் நலம் மிக கொடுப்பது. நீங்க அந்த அவனை சார்ந்து விட்டா குலமாவது கோத்திரமாவது ஒன்னாவது ஒன்றே குலம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டா நாம என்ன நினைக்கிறோமோ, நந்தனார் நினைச்சாரு நான் அந்தனர் திருவேடம் இருந்தா தான் உள்ள போவேன்னு நினைச்சாரு. அவருக்கு அதே கோலத்தை கொடுத்து தான் தில்லைக்கு தன்னோட சேர்த்துக்கிட்டார். அப்ப குறியில் 4 குலத்தினர் ஆயினும் நெறியில் அக்குலம் நீங்கினர் ஆயினும். உலகத்துல சொல்றாங்களே, அடடா இது வேறங்க, இது கீழங்க, இது மேலங்க, அதுன்னு, அதெல்லாம் கிடையாதுங்க. அறிவு சங்கரர்க்கு அன்பர். ஒருத்தர் வராரு, குலச்சிறையார், பாண்டி நாட்டுக்கு ஒரு அடியவர் வராருன்னா குலச்சிறையார் பார்ப்பார். பார்த்த உடனே அவர் அறிவில் சங்கரர்க்கு அன்பர் வருகிறார் அப்படின்னு அறிவில் வெளிப்பட்ட உடனே, அப்படி உணரப்பட்ட உடனே என்ன பண்ணுவாருங்க? செறிவுற பணிவார். அறிவு சங்கரர்க்கு அன்பர் என பெறில். அவர் அறிவுல சங்கரனுக்கு அன்பர் என்று தெரிந்த மாத்திரத்தில் வேற எதையும் யோசிக்க மாட்டார். இவர் என்ன குலம், எங்கிருந்து வராரு, என்ன படிச்சிருக்கிறாரு, எப்ப இவர் அடியார் ஆனாரு, சீனியாரிட்டிலாம் பார்க்க மாட்டார். அறிவு சங்கரர்க்கு அன்பர். அவர் நேத்துல இருந்து அன்பு செஞ்சா என்னங்க, போன வருஷத்துல அன்பு செஞ்சா இல்ல, 40 வருஷமா அன்பு செலுத்துறாரா அடியவர்.
அறிவு சங்கரர்க்கு அன்பர் எனப் பெரில் செறிவுறப் பணிவார். செறிவுற அன்பின் வயத்தினால் மனதாலும் இடத்தாலும் வாக்காலும் முன்ன சொன்னதெல்லாம் செய்வார். என்ன சொன்னாரு? செறிவுற, அதுல ஒண்ணு கூட விடுபடாது. அதான் செறிவுங்கிறதுக்கு அர்த்தம். ஒரே மாதிரி அடியவரை பார்த்த உடனே தலைமுறை வீழ்ந்து எழுந்து அஞ்சலி கூப்பி ஈர நன்மொழிகள் சொல்லி செய்யக்கூடிய அந்த செய்கையார், அந்த செயலை உடையவர். செறிவுற பணிந்து ஏத்துதல், பணிதல் மனம், ஏத்துதல் வாக்கு, செய்கை காயம், உடம்பு செய்யறது, முக்கரணத்தினாலும் செய்பவர். அப்ப குலம் என்பது எப்ப நீங்கும்? நாம நிற்கக்கூடிய நெறி வழிதான் நீங்கும். நெறியின் அக்குலம் நீங்கினர் என்ன அர்த்தம்? சிவபெருமானை சார்ந்து நிற்கக்கூடிய நெறியில் நின்று அந்த குலத்தை நீங்குபவர் அப்படின்னு அர்த்தம். சரி, 5வது பாட்டு சொல்றார்.